மஞ்சு. எனக்கு வயசு பார்த்தீங்கன்னா 28 ஆகுது. நான் எந்த ப்ராப்ளத்துக்காக இங்கே வந்தேன்னா பார்த்தீங்கன்னா பேபி இஷ்யூக்காக வந்தேன். எனக்கு மேரேஜ் ஆகி வந்து 7 இயர்ஸ் ஆகுது. அந்த 7 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ப்ராப்ளம் இருந்தது. அதில் வந்து ஃபஸ்ட்டு மெயின் பார்த்தீங்கன்னா எங்கள் பேபி வந்து 7 இயர்ஸாக இல்லை, அந்த கஷ்டத்தோடு தான் இங்கே வந்தேன். இந்த சென்டருக்கு வந்து எங்கள் கோச் ஸ்பான்சர் வந்து ஒன்று ஒன்றா சொன்னாங்க, இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு இஷ்யூ பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் இருக்காது, லெஃப்ட் சைட் டியூப் தான் மெயினாக இருக்குது, ரைட் சைட் டியூப் இருக்காது. ஐவிஎஃப் பண்ணணும் டாக்டர் சொல்லிட்டாங்க. அந்த ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன விஷயம் சொல்லிங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. அந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக தான் நான் அந்த நியூட்ரிஷன் சென்டருக்கு வந்தேன். நான் நியூட்ரிஷன் சென்டர் எங்களோட ஸ்பான்சர் வந்து ஒன்று ஒன்றா சொல்ல அது மாதிரி என்ன சொல்ல ஒன்று ஒன்றா நான் மாற்றிட்டே வந்தேன். என்னோடய ஃபுட் ஹேபிட்டு, என்னோடய ஹாப்பினஸ் எல்லாமே நான் மாற்றிட்டே வந்தேன். மாற்றிட்டே வர சொல்ல பார்த்தீங்கன்னா என்னோடய வெயிட்டு பார்த்தீங்கன்னா 104 ஸ்டார்டிங் வர சொல்ல பார்த்தீங்கன்னா 104 வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 4 மந்த்தில் பார்த்தீங்கன்னா 18 kg வெயிட் லாஸ் பண்ணேன். அந்த 18 kgலேயே பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ண ப்ராசஸ்லேயே பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். நான் ப்ரெக்னென்ட் ஆகின டைமில் பார்த்தீங்கன்னா 7 மந்த்தில் வந்து எங்கள் நியூட்ரிஷன் ஸ்பான்சர் மேடம் வந்து பேபி ஷவர் பண்ணாங்க. அவங்க 7 மந்த்தில் அப்போ எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, சந்தோஷமாக இந்த அளவு பண்ணுறாங்களே, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட் டைமாக வந்து எங்கள் வீட்டுக்காரர் பார்க்க சொல்ல கொஞ்சம் ஹாப்பினஸாக இருந்தார். ஏன்னா இந்த ஃபுட்